ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கை கட்டிங் தான் பார்க்க போறோம். இது ஜமிக்கி பிளவுஸ். இந்த ஜமிக்கி பிளவுஸ்ல கைக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எப்படி கை கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோ பார்க்கலாம். இப்போ கை கட்டிங் மட்டும்தான். நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிள். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், லைனிங் எடுத்து கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கையோட ஹைட் எவ்வளோ செக் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டை மார்க் பண்ணணும். நான் ஏன் இந்த துணியில் மார்க் பண்ணுறேன்னா, நமக்கு தேவையான கை ஹைட் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிடணும். ஏன்னா அந்த டிசைன் தான் நம்ம தேவை. அதுக்கப்புறம் அந்த டிசைன் தாண்டி வேணாம் சொல்லியிருக்காங்க. கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்டிச் பண்ணுறது கட் பண்ணுறதுலாம் இருக்கணும். ஓகே, ஆமுகோல் அளவு 3.5 வச்சுருக்கேன். கையோட ஹைட்டு 10 எடுத்திருக்கேன். கையோட ஹைட் 9 தான். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் எதுக்காகனா ஸ்டிச் பண்ணுறதுக்காக. கையோட ஆமுகோல் அளவு 3.5 எடுத்து இதை மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதை பொறுமையாக கட் பண்ணால் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு ஜம்கி ப்ளவுஸ் பீட்டில் கட் பண்ணலாம். ஸோ இது அகலம் கம்மி தான். இந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா ஜாயிண்ட் தான் கொடுக்கணும். ஸோ அந்த ஜாயிண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே இருக்க துணியை கை வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜாயிண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் மாதிரி ப்ளவுஸ் லைனிங் பிட் மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போது இந்த ப்ளவுஸ் பிட் ஜமிக்கி பீஸ் அப்படியே இருக்கும். அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணவே கூடாது எப்போவுமே. அதெல்லாம் நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா பீஸை, இதுக்கு தேவையான கையோட எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்க, இப்போ பேக்கு ஃப்ரண்ட்லாம் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராஸ் தான் இதில் தான் கை பீஸை கட் பண்ணி எடுக்கணும். ஒரு சில பேர் மறந்து போய் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்லேயே இருக்க துணியை வச்சு அந்த ஜாயின் கொடுக்குறதுக்காக எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டா துணி வேஸ்ட்டாக போயிடும், அப்புறம் துணி பத்தாமல் போயிடும் பேக்கு ஃப்ரண்ட்டுக்கும். ஸோ அதுக்கு அந்த தவிர யாரும் பண்ணாதீங்க. எப்பவுமே பேக்கு கைக்கு ஜாயிண்ட் வேணும்னா பேக்கு ஃப்ரண்ட்டு எடுத்துட்டு பட்டியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வர பீஸில் தான் நம்ம இந்த எக்ஸஸில் கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா பீஸில் வேணுமா கட் பண்ணணும், தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஸ்டிச் பண்ண சொல்கிறேன், ஈஸியாக எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு வீடியோஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டெய்லரிங் சம்மந்தப்பட்ட எனி கொஸ்டினாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.